அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதான் அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாமாங்க, சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸுங்க படம், சொன்ன மனசுக்கு என் படம் புலி, இன்னைக்கு ரைடு. இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு ரைடு நடக்காது, எந்த படமும் நடக்காது, ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு? எந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வருவானா, தியேட்டருக்கார வர, நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில், இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசால என் வீட்டுல வெறும் 2000 ரூபாய் இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பார்க்கிறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்கானு. நான் இதை இப்ப கூட சொல்லணும்னா எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே என் கூட இருந்தவங்க. ஏன் நான் பெரிய ஆள வந்துடக்கூடாது, விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன், படம் எடுத்துட்டேன், முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இந்தியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான், யாரு கூட இருக்கவன் அவரை பேரை கூட என்னால சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார், விஜய கவனமா இருக்க சொல்லுங்க. நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு, விஜய் நான் நேசிக்கிற நடிகர், அவர் கூட இருக்கிற கள்ள பயலுகளை அவர் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ள பயலுவதாங்கிறது எப்படி என்ன கூட போறது கிடையாது அவனும். ஆனா ஏதோ ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படணுங்கிறத சொல்றேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊத்துனது, அவருதான் ஹீரோ இல்லன்னு சொல்லல, ஆனா கூட 4 பேர் வேணும் இல்ல, எவனும் தனியா வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்காம அங்க விக்ரமங்கிற ஒரு ஆளு தேவை. அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சுவோம், அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான், ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கூலி தான். அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களை நீங்க வைக்கணும். எங்கிட்ட கேட்க, ஏன்னா நாங்க 27 வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சுதான் உங்க கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்ல. ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்ப கூட செய்யறது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன எவ்வளவு காலம் வாழுவேன்னு தெரியாது, ஆனா அந்த உண்மையை சொல்லாம போயிடக்கூடாது. ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும். ஆனா அது சொல்றதே அங்க ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்ப சொல்லலாம், என்னைக்கும் சொல்ல முடியும், இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அப்படி கிடையாது. நீங்க அதே ஆளுதான் அவங்க கூட இருக்கிறான், அதே துறைக்கு அவங்க கூட இருக்கிறான். அவங்க அப்பா இருந்தா அந்த களை எடுத்துருவாரு. அப்ப இது மூலமாக அவருக்கு எப்படியாவது தெரியட்டுங்கிறக்காக சொல்லும், உண்மை தெரியணும். உண்மை கசக்கும், ஆனா அது தெரியணும். நன்றி நண்பர்கள். வேற ஏதாவது கேட்கணுமா? சார் இல்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் பேசுறாரு. நீங்க சொல்றது 100% தான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு நாள் ஆகுது விஜய் கூட வந்து சொல்லுங்க? 6 மாசம் இருக்குமா? 1 வருஷத்துக்கு உள்ளதான், 6 மாசம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால அவர் எங்க இருந்தாரு? விடுதலை பிசிகாவில் இருந்தாரு. அதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சரி, அதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சும்மா இருந்தாரு. என்ன நடந்ததுன்னு சொல்றேன், எல்லா உண்மையும் தெரியணும் இல்ல. மார்டின் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு சார். நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். ஏன்னா மார்டின் அவர் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அரெஸ்ட் ஆகி இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க, அவருடைய மகள் சூசைட் அட்டன் பண்றாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து தலையிடுறார். தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி 9 வயசை குறைச்சு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. எத்தனை வயசு? நான் சொல்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. 9 வயசு குறைச்சு சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்றான். அந்த வீட்டுல 3 தொழிலை தொடங்குறான். என்ன தொழிலாம்? டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்குறாரு, தோல்வி, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. அடுத்த பைனான்ஸ்ல நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது 99 ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லயே வச்சுட்டு மனைவி பேர்ல ஒரு ஷேரை வச்சுட்டு அதுல இருந்து இப்ப அந்த தொழில தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை வாங்குறதுக்கு 99% இருக்கு இல்லையா, அந்த பணம் தான் 100 கோடிக்கு மேல. நான் இப்போ ஆதாரத்தோட சொல்றேன், 109 கோடி வந்திருக்கு சார். அதுவும் அக்கௌண்ட்ல வந்திருக்கு, என்கிட்ட இருக்குது ஆதாரம். யாரு? இவர் உழைச்சு வந்துட்டாரு, நேர்மையா வந்துட்டு. இப்ப நாங்கெல்லாம் உண்மையை உழைச்சிட்டு வந்திருக்கோம், கடினமா உழைச்சிருக்கோம். ஆனா உழைக்காம ஒரு 109 கோடி அவருக்கு வந்திருக்குது. ஆனா அவர் உழைச்சு வந்ததா? பொய்யாக வந்தது, தப்பா வந்தது. நீ என்ன செய்யணும்? நேர்மையா ஒரு கட்சி படல வந்திருக்கேன், நேர்மையா உழைங்க. இந்த கட்சி ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். நீ யார போய் கேட்கறா? ரவுடிசம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. நீ என்ன செய்யணும்? ரவுடிசத்தை ஒழிச்சு நாங்க அமைதியாகணும்னு சொல்லணும். நான் 6 மாசம் வெயிட் பண்ணு,
நான் ரவுடிசம் யாரு நீ காட்டுறேங்கிறேன். என்னடா இந்த தமிழ்நாடு பைத்தியக்காரங்களா நாங்கெல்லாம், நீ ரவுடிசம் பண்றதை பாக்குறதுக்கு எப்படி பேசுற? 6 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எங்க ரவுடிசம் என்னன்னு தெரியும். இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுக்குதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் சார். மீட்க சொல்றேன். இவ்வளவு நெஞ்சு வலிக்க போறோம் நான் சொல்றேன். காரணம் என் தலைவனை எப்படியா மீட்கணும், அவருக்கு இது போய் சேரணுங்கிறத சொல்றேன். எவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு